இதை செய்திருக்க கூடாது. அம்மா, சீதையின் புனித தன்மையை சந்தேகப்படக்கூடாது ஐயா. வேண்டாம் என்று சொல். அவள் புனிதத்தின் மீது முழு நம்பிக்கை உள்ளது. சீதைக்கும் என் முடிவு மீது நம்பிக்கை இருக்கும். ஆனால் அயோத்தியின் மகாராணி என்ற முறையில் மக்களுக்காக தன்னை நிரூபித்தே ஆக வேண்டும். எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் சகித்துக் கொண்டாள். மீது அவளுக்குள்ள நம்பிக்கையில் தான் ராவணனின் செயல்களை சகித்துக் கொண்டாள். களங்கம் என்னும் சேரு ஒவ்வொரு முறையும் ஏன் சீதையை நோக்கியே வீசப்படுகிறது? உட்காருங்கள் அம்மா. ராஜ்யம் என்னும் விலங்கு இருக்கிறதம்மா. ஒரு அரசனின் நிலையை அவன் அம்மாக்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி? இந்த அரியணையின் மரியாதை, மகுடத்தின் மரியாதையை பற்றி நன்கு அறிவீர்கள். நான் சபையில் என்ன கூறினேனோ அது ஓர் கணவனின் உணர்வுகள் அல்ல, ஓர் அரசனின் வார்த்தை. அதுதான் இங்கு உள்ளவர்களின் மனதில் சீதையின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரகுநந்தனின் மனைவி, ரகுகுலத்தின் மருமகள், மகாராணி என்ற முறையில் அவள் நடத்தையில் எந்த கலங்கமும் ஏற்படுத்தக்கூடாது என்று எண்ணுகிறேன். இன்று அனைத்து கேள்விகளுக்கும் ஓர் பதில்தான் அம்மா. தீயில் இறங்குவது. அரிய மலர்களால் உருவாக்கப்பட்ட காப்பு பணத்தில் இருக்கும் பொழுது சீதைக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். இதை கண்டால் பழைய ஞாபகங்கள் அவளுக்கு வரும். அவள் மிகுந்த ஆனந்தம் அடைவாள். அதை மீண்டும் அவளுக்கு தருவேன். சீதா, வணங்குகிறேன் வால்மீகி அவர்களே. ஏனோ தெரியவில்லை, என்னுடைய மனம் நிம்மதியற்று தவிக்கிறது. என் இதயத்தில் எண்ணிலடங்கா கேள்விகள் எழுகின்றன. எனக்கு தாங்கள் தான் இந்த குழப்பத்திற்கான தீர்வை கூற வேண்டும். எனக்கு வழிகாட்டுங்கள். இதற்கு பதில் என்னிடம் இல்லை மகளே. இது உன்னுடைய வாழ்க்கை. நத்தையும் வாழ்வையும் தேர்ந்தெடுத்து சென்றது நீதான். அயோத்தியின் மகாராணியாக இருந்து முன்னோர்கள் ஆட்சி செய்த அரியணையின் மான மரியாதையை காக்க வேண்டியது உன் கடமை. பெண் இனத்திற்காகத்தான் நானாகவே இங்கு வந்தேன். என் மகள் சீதைக்காக வந்தேன். மனைவி மற்றும் மகாராணியின் தர்மம் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் ஒரு பெண்ணின் தர்மம் என்ன ஆவது? இதை தெளிவடைய வைக்க உன் ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் சீதா. முக்கிய அறிவிப்பு. அரசவையில் தேவி சீதை தீக்குழியில் இறங்கப் போகிறார். உன்னுடைய முடிவுதான் என்னுடைய முடிவாகும் சீதா. பெரும் பொறுப்பை வழிகாட்டியதற்கு மிக்க நன்றி முனிவரே.